ஸ்ரீ சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய் கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள். பாபாவுடைய அற்புதங்கள், மகிமைகள் எல்லாவற்றையும் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம். வெகு நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு பாபா நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை பற்றி பேச போகிறோம். 2020 வருடம் நிகழ்த்திய அற்புதம் பாபா. அந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லோரும் மருத்துவமனைக்கே போக பயந்த அந்த நாட்களில் நடந்த ஒரு மிகப்பெரிய அற்புதம் இது. தன் பக்தர்களுக்காக போர் புரியும் பாபா அப்படிங்கிற ஒரு தலைப்புல மலன்பாயி அப்படிங்கிற ஒரு பக்தையுடைய உயிரை பாபா எப்படி யமதர்மனுடைய வாசல், அந்த யமலோகத்துடைய வாசல் வரைக்கும் போக இருந்த மலன்பாயோட உயிரை மீட்டு எடுத்து கொண்டு வந்து சேர்த்தாரோ அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை இந்த கொரோனா காலகட்டத்துல ஒரு பெண்மணிக்கு பாபா நிகழ்த்தினார். அதாவது மலன்பாய்க்கு காசநோய் பாதிக்கப்பட்டிருந்தப்ப அந்த உயிரே போயிடுச்சு. யமலோகத்திலிருந்து சில பேர் அவங்கள கொண்டுட்டு போற மாதிரியும், அந்த நேரத்தில் இந்த கருத்த உடல் கொண்ட மனிதர்கள் அவங்களுடைய உயிரை எடுத்துக்கிட்டு எங்கேயோ அவங்களை இழுத்துட்டு போற மாதிரியும், அப்போ அந்த நேரத்துல ஒரு வயதானவர் தடியை கொண்டு அடித்து விரட்டியது போலவும் அவங்களுடைய சண்டை போட்டு அவங்கள விரட்டி அடித்து விட்டு மலன்பாயை மீட்டு கொண்டு சேர்த்ததாகவும், அந்த கனவுல பாபா இனி கவலைப்படாத, உனக்கு உயிருக்கு ஒரு ஆபத்தும் இல்லைன்னு பாபா சொல்லி மறைந்ததாகவும் மலன்பாய் கண் விழித்த பிறகு தன் பெற்றோர்கள் கிட்ட சொன்னார். அதாவது இறந்துட்டாங்கன்னு நினைச்சு இறுதி சடங்கெல்லாம் நடந்துகிட்டு இருந்த சமயத்துல திடீர்னு முழிப்பு வந்த மலன்பாயி தனக்கு நடந்த அற்புதத்தை பாபா எப்படி தன் உயிரை மீட்டெடுத்தார் அப்படிங்கிறத சொல்றாங்க, விவரிக்கிறாங்க. இப்படி ஒரு அற்புதத்தை பாபா ஒரு உயிரோட வாழ்ந்த காலகட்டத்துல அந்த பக்தைக்கு நிகழ்த்தினார். அதே ஒரு பக்திக்கு அதே மாதிரி ஒரு அற்புதத்தை பாபா 2020 வருடம் இந்த கொரோனா காலகட்டத்துல ஒரு முதிய ஒரு பக்தைக்கு நிகழ்த்தினார். அதாவது அவங்களுக்கு திருமணமாகி நல்ல குழந்தைகள், மருமகள், பேரன், பேத்தி எல்லாமே இருக்காங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில கொரோனாலே நம்ம எல்லாரும் எப்படி பயந்துருந்தோம் அப்படிங்கிறத நினைச்சு பார்த்தா நமக்கே தெரியும். எந்த ஒரு சின்ன ஜுரம் வந்தா கூட மருத்துவமனைக்கு போறதுக்கு பயந்த நேரம் அது. அப்போ அவங்களுக்கு இருதயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட கால அளவு அவங்க நாட்கள் மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாங்க. தொடர்ந்து சிகிச்சையில இருந்துகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு என்ன ஆகுது, அவங்களுடைய இருதயம் ரொம்ப பலகீனமா ஆயிட்டு அவங்க உயிர் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தருவாய் வந்துடுது. சற்று நேரத்துல மருத்துவர் வெளியில சொல்லிட்டு போறாங்க, அவங்க பிழைப்பாங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போம், முயற்சி பண்ணி பார்ப்போம், நம்மளால முயற்சியை பண்ணுவோம், அதற்கப்புறம் எல்லாமே கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுது, அவங்கள நாடி துடிப்பெல்லாம் அடங்கி ஹிருதயம் நின்னே போயிட்டு அவ்வளவுதான். மருத்துவர்கள் முழுசா பரிசோதனைலாம் பண்ணி பார்த்துட்டு அவங்க வெளியில முடிவை சொல்றதுக்கு முன்னாடி முழு சோதனையும் பண்ணிட்டு தான் அவங்க வெளியில உறவினர்கள்கிட்ட சொல்லணும் இல்லையா, முக்கியமானவங்க கிட்ட. அப்படியே அவங்க முழு சோதனையும் பண்ணி பார்த்துட்டு மருத்துவர்கள் எல்லாம் வெளியில சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணுவோம், இல்லை எங்களால் காப்பாற்ற முடியல, நீங்கள் யாராருக்கெல்லாம் முக்கியமானவங்களுக்கு சொல்லணுமோ சொல்லி விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர் சொல்லிடுறாங்க. வெளியில் எல்லாருக்கும் ஒரே பதட்டம், எல்லாம் அழறாங்க உறவினர்கள்லாம். ஏன்னா இது ஒரு திடீர் மரணம், எல்லாருக்கும் சொல்லிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஒரு 15 நிமிஷம் இப்படியே போய்கிட்டு இருக்கு. கழிச்சு மருத்துவர்கள் மீண்டும் அறைக்குள்ள போகிறாங்க. நம்பவே முடியாத ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, மீண்டும் அவருடைய உடல் அசைவ ஆரம்பிக்குது. நாடி துடிப்பு மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மேல் எழும்பி வருது. ஹிருதயம் மீண்டும் துடிக்க ஆரம்பிக்குது. மூச்சு விட ஆரம்பிக்கிறாங்க. சுயநினைவுக்கு திரும்பிடுறாங்க. இது எப்படி நடந்தது? மருத்துவர்களால் நம்பவே முடியல. அவங்க இறந்துட்டாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க. டெத் ஹஸ் பீன் டிக்ளேர், அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் வெளியில் போய் சொல்லி, நீங்கள் உறவுக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விட்டுடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு முக்கியமானவங்களாம் சொல்லிடுங்க, முடிஞ்சிருச்சுன்னே சொல்லின பிறகு எப்படி அவங்க திரும்பி மீண்டும் வந்தாங்கன்றது ஒன்றுமே புரியாத ஒரு புதிராக இருக்குது. முழிச்சு எழுந்து வந்தாதான் என்னன்றது தெரியும், அந்த அம்மா கிட்ட கேட்டாதான் விஷயமே தெரியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்றதுக்காக ஆவலா அவங்க கிட்ட போகும்போது அவங்களே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, உண்மையிலே எனக்கு நடந்தது ஒரு மறுபிறவி. நான் இப்போ உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னா அது பாபா போட்ட பிச்சை, அவர் கொடுத்த உயிர் பிச்சையில தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன், உயிரோட இருக்கேன் அப்படின்னும் பொழுது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க உயிர் போயிடுச்சு. எங்கிருந்தோ யமதூதர்கள் அவங்கள தரன்னு இழுத்துக்கிட்டு மேல் லோகத்துக்கு போறாங்க. விண்ணை நோக்கி வேகமா நகர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. ரொம்ப வேகம், அதிவேகத்துல போய்கிட்டே இருக்கும்போது ஒரு வயதானவர்
பாபா தான் வயதானவர். பாபா தான், அவங்க பாபாவுடைய ஒரு பக்தி. ரொம்ப பாபா மேலே அவ்வளோ பக்தி அவங்களுக்கு பற்று. வயதானவர் என்ன பண்ணுறாரு, மேலேருந்து அவங்க முன்னாடி கண்ணு முன்னாடி பளிச்சுன்னு ஒரு வெள்ளை உடையில் வந்து காட்சி கொடுத்து பெரிய தடிக்கம்பால் அவங்கள அடிக்கிறாங்க. போ, எதுக்கு வந்த இவ்வளோ சீக்கிரம்? இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வரவே கூடாது. உனக்கு இன்னும் நேரம் இருக்குது, காலம் இருக்குது, அவகாசம் இருக்குது. நீ எதுக்கு வர? இவ்வளோ சீக்கிரம் நீ வரக்கூடாது, போன்னு தடிக்கம்பால் அடி 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 அடின்னு அடிக்க அந்த அம்மா உருண்டு 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 எவ்வளோ வேகமாக அவங்க மேலே போனாங்களோ அவ்வளோ வேகமாக உருண்டு கீழே வந்து தொபுகடீர்னு விழுந்தாங்க. விழுந்தது தான் தெரியும். மிழிச்சு பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு கனவுலேருந்து விழிச்சது போல் அவங்களுக்கு ஒரு உணர்வாக பாபா கொடுத்துருந்தார். எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போயிடுச்சு. அதனால தான் மலன்பாயை கூட பாபா ஒரு போர் மாதிரி செஞ்சார். அதே தடிக்கம்பால தான் நல்லா நம்ம இதை பார்த்தோன்னா மலன்பாயை காப்பாற்றும் போது மலன்பாயை சொன்ன விஷயமும் இதுதான். தடிக்கம்பால பாபா அவர்களை அடித்து விரட்டி என்னை காப்பாற்றினார். ஆனால் இவங்க இங்கே சொன்னதை தடிக்கம்பால அவங்கள அடித்து உருட்டி விட்டார். போ, வராத போன்னு தடிக்கம்பால் அடிச்சதும் அவங்க உருண்டு கீழே வந்து அவங்க எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த இடத்துல விழுந்தாங்களாம். முழிச்சு பார்க்கும் பொழுது ஒரு புத்துணர்ச்சியோட மறுபிறவி எடுத்து வந்த ஒரு உணர்வை பாபா அவங்களுக்கு கொடுத்திருந்தார். மேலும் கனவுலிருந்து மீண்டவங்க போல அவங்க முழிச்சு எல்லார்கிட்டையும் பேசினது வந்து அவங்களுக்கு எல்லோருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்ததோடு இல்லாமல் ஆனந்த கண்ணீர்லேயே இந்த குடும்பமே மூழ்கி போச்சு. எவ்வளோ பெரிய அற்புதத்தை பாபா இவ்வளோ அழகாக நிகழ்த்தினார் அப்படின்னா இது எந்த கோயிலில் நிகழ்ந்தது அப்படின்றத நம்ம சொல்லணும் இல்லையா? முக்கியமாக இந்த கோயில் வந்து ஷிரடி சாய்பாபாவுடைய ஆலயம். அதாவது பழைய மாமல்லபுரம் சாலையில் கேளம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அருள் பாலிக்கக்கூடிய சத்குரு ஷிரடி சாய்நாத் மகாராஜ் அவருடைய ஆலயத்தை சார்ந்த ஒரு பக்தைக்கு தான் பாபா இந்த ஒரு அரிய அற்புதத்தை நிகழ்த்தினார். இதை சொல்கிறதுக்கு வெகு நாட்களாக பாபா எனக்கு அனுமதி கொடுக்கலை. பாபா இப்போ அனுமதி கொடுத்துருக்கிறார். அதனால் உங்கள் எல்லோருக்கிட்டும் பகிர்ந்துருக்கிறேன். கோயிலுடைய அட்ரெஸ்ஸை உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சவங்க போய் பாபாவை பார்த்து தரிசனம் பண்ணுங்க. எண்ணிலடங்காத எத்தனையோ பக்தர்களுடைய வாழ்க்கையில் பல பல அற்புதங்களை பாபா நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு அற்புதத்தை தான் இந்த அம்மனுக்கு நிகழ்த்தினார். இப்போ காப்பாற்றப்பட்ட இந்த அம்மாவுடைய இந்த உயிர் இது வந்து இந்த மறுநாள் தான் எல்லா பக்தர்களுக்கும் அங்கே எல்லோருக்கும் தெரிய வந்தது. ஆனால் அதற்கு முன்னாடியே ஒரு பக்தைக்கு பாபா ஒரு அற்புதத்தை நிகழ்த்த ஒரு அனுபவத்தை கொடுத்தார் அப்படின்னு தான் சொல்லணும். இதையும் பாபாவுடைய அனுமதியோடையே சொல்கிறேன். இந்த உயிர் பிழைக்கப்பட்ட இந்த பக்தையுடைய வலியை வேறு ஒரு பக்தைக்கு பாபா கொடுத்தார் அப்படின்னும் பொழுது அது இன்னுமே வந்து எப்படி இது பாபா ஏன் இதை நிகழ்த்தினார் அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஆனால் இதை பற்றி நம்ம இன்னைக்கு பேசுவோம். இந்த உயிருக்கு போராடி கொண்டு இருதய வலியால் துடிதுடித்து கொண்டிருந்த அந்த பக்தியுடைய வலியை அப்படியே மாற்றி வேறொரு பக்திக்கு பாபா கொடுத்தார். அவங்களும் அதே கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்க ஒரு பக்தை தான். அப்போது நாளைக்கு அவங்களுக்கு வந்து இந்த அற்புதம் நிகழ்ந்ததுன்னு மறுநாள் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த நாள் எனக்கு ஞாபகம் இல்லை, எல்லாருக்கும் தெரிய வருது. அப்போது தெரிய வர அந்த நேரத்துக்கு முன்னாடி நாள் ராத்திரி அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அந்த பக்தை தாழ முடியாத அளவுக்கு நெஞ்சு வலி. நெஞ்சு வலினா நெஞ்சு வலி அப்படியே இழுத்து பிடிச்சி கவ்வி பிடிச்சி வலி, தாழ முடியாத வலி. என்னவோ ஒன்று நடக்குது நமக்கு, என்னமோ நமக்கு இருதயமே நின்று போகிற மாதிரியான ஒரு வலியை பாபா கொடுக்குறாரு அவங்களுக்கு. ஐயோ பாபா எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு வலியால் அந்த பக்தை துடிக்கிறாங்க. அப்போ பாபாவை தான் நினச்சி துடிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு வகையான இருதய கோளாறு கிடையாது. அவங்க ஒரு 30-35 வயது மதிக்கத்தக்க ஒரு பக்தை. அவங்க உடல்நலம் நல்ல சீராக இருக்கக்கூடிய ஒரு பக்தை. எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு உடல் ரீதியாக கிடையவே கிடையாது. அப்படியே ஒரு ஆரோக்கியமான ஒரு பக்தைக்கு திடீர்னு அன்னைக்கு ராத்திரிக்கு ஒரே நெஞ்சு வலி, தாங்க முடியாத வலி இதயத்தில். அப்படி ஒரு வலியை கொடுக்குறாங்க பாபா. பாபா தான் அந்த வலியை கொடுக்குறாங்க. அந்த பக்தியோட வலியை தான் இந்த பக்திக்கு மாற்றி விட்டுருக்காங்கன்றதுக்கு மறுநாள் தான் இவங்களுக்கே புரியுது. ஆனால் அவங்க யாரிடத்துலையும் சொல்லலை. நான் கேள்விப்பட்டதுனால உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அவங்க சொல்லி உங்ககிட்ட சொல்கிறேன். அப்போது அந்த வலியை மாற்றி விட்டுருக்கார் பாபா. அப்போது அவங்க வலியால் துடிக்கும்போது பாபா எனக்கே இப்படி வலிக்குது,
என்னால் அந்த வலியை தாங்கவே முடியல. இது மாதிரி ஒரு வலி என் வாழ்க்கையில் இது வரைக்கும் வந்ததே இல்லையே. இது என்ன பாபான்னா, பாபா அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஒருத்தி இருதய வலியால் ரொம்ப கஷ்டப்படுறா. அவளால் அவ்வளோ வலியை தாங்க முடியாது. இந்த வலியை கொஞ்சம் நீ அனுபவிச்சுக்கோ. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. இந்த வலியை பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுதே, அவங்களுக்கு அந்த வலியை வாங்கும் பொழுதே அவங்களுடைய உருவம் ஒரு வயதான ஒரு பெண்மணியோட உருவமாக மாறுவது போலவும், அவங்க தோற்றம் வேறு ஒருத்தவங்களோட தோற்றம் மாதிரியும் உங்களுக்கு எல்லாமே பாபா காட்டி கொடுக்குறாரு. ஒருத்தருடைய வலியை இந்த ஒரு பக்தைக்கு பாபா மாற்றி கொடுத்தார். ஏன் கொடுத்தார், எதற்கு கொடுத்தார் என்றால், நம்மளால் அது ஏன் எதுக்குன்னு நமக்கு ஆராய்ஞ்சு பார்க்குற அளவுக்கு அறிவும் கிடையாது, புரிஞ்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவமும் கிடையாது. இது எல்லாமே பாபாவுடைய செயல் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே அவங்களால படுக்கவே முடியாமல் எழுந்திருச்சு அப்படியே துடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அவங்க சாதாரண நிலைக்கு வராங்க. கிட்டத்தட்ட 10-11 நிமிஷத்துக்கு மேலே அந்த வலி, அவங்க பொறுக்க முடியாத வலி அவங்க அனுபவிச்சாங்க. அதுக்கப்புறமா மீண்டு வராங்க. அந்த அம்மாவுடைய உயிரும் பிரிந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் கழித்து தான் அந்த உயிர் மீண்டு வருது. அதே மாதிரி அந்த வழியை பாபா இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்து இவங்க உயிரையும் காப்பாற்றிருக்காங்க. இவங்களுடைய வலியை குறைத்து உயிரை காப்பாற்றிருக்காங்க. வேறு ஒரு ஆரோக்கியமான ஒரு பெண்மணிக்கு, அவருடைய பக்திக்கு அந்த வலியை மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்பா, இதையெல்லாம் நினைக்கும் பொழுது நம்ம இது என்ன ஏதுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். இது எல்லாமே இறைவனுடைய செயல், இறைவனுடைய ஒரு பாபாவுடைய ஒரு அற்புதமான செயல். இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. சாய்ராம். எதற்காக பாபா இப்படி செய்தார் அப்படின்ற எனக்கு இப்போ வரைக்குமே புரியலை. அவங்க சொல்லும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஒரு அற்புதத்தை சொன்னதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நிகழ்ச்சியாகவும் இருக்குது. இத்தனை வருட காலம் கழித்து இந்த அற்புதத்தை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பது பாபாவுடைய உத்தரவு. பாபாவுடைய அனுகிரகமும் அற்புதமும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிரம்பி வழியணும். என்றென்றைக்கும் பாபாவை நம்புகிற பக்தர்களுக்கு என்றைக்குமே பாபா கைவிடவே மாட்டார். முழுமையான ஒரு திடகாத்திரமான நம்பிக்கை மட்டுமே நமக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம என்றைக்குமே மறந்துடவே கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாபா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் பாபா கண்டிப்பாக இருக்கார், இருப்பார், இனிமேலும் இருப்பார், இருந்துகிட்டே இருப்பார். தொடர்ந்து சாய்கீதை டிவியில் பாபாவுடைய இது போன்ற பல மகிமைகள், அற்புதங்களை பற்றி பேசும். ஜெய் ஜெய் சாய்ராம்.